இன்றைய தினம் 2வது வகுப்புல கலந்து கொண்டிருக்கோம். நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு நேற்றைய தினம் இதுல கலந்து கொண்டிருந்தவங்க சட்ல ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை போட்டு காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம். நேத்து நாங்க வந்தோம்னு சொல்லி 3 பேர் தான் நேற்று வந்தவங்க இருக்கிறீங்க. மற்றதெல்லாம் புதுசு போல இப்ப. 4 பேர். குயிக்கா இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி போகலாம். சரி, ஓகே. நேத்து நாங்க கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கிட்ட கிளாஸ் நடத்தியிருந்தோம். அதுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நேத்து நீங்க படிச்ச விஷயத்துல உங்களுக்கு நினைவு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஒரு லைன்லயோ அல்லது நீங்க ஆஹ் வாய்ஸ்ல எங்களோட கதைக்கிறதா இருந்தாலும் ஓகே, அல்லது செட்ல போடுறதாலும் ஓகே, உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுங்க, எனக்கு இது நேத்து படிச்சதுல இது நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இப்ப நாங்க நேற்றைய நாள் அறிமுகம் பார்த்திருந்தோம். அதுல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலாக இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்டது, அல்லது தங்களுடைய கூட்டத்தினருக்கு ஒவ்வொரு இறை தூதர்களும் அனுப்பப்பட்டது எதுக்காகங்கிற கடைசி ஒரு விஷயத்தோட நாங்க முடிச்சிருந்தோம். அவங்க ஏன் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தோட நின்றிருந்தோம். இன்னைக்கு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவுக்குள்ள போக போறோம். இப்ப நிறைய பேருக்கு சீரா என்கிற வார்த்தை சில நேரம் தெரியாம இருந்தாலும் தமிழ்ல நம்ம லேசா சொல்றேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். இப்ப அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல மொத்தமாக வாழ்ந்த காலம் எத்தனைன்னு கேட்டா இங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். 63 வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அந்த 63 வருஷ காலத்துல 40 வருடங்கள் நபித்துவத்துக்கு முன்னால. அப்ப நபியவங்களோட மொத்த வாழ்க்கை வரலாறையும் நாங்க பிரிச்சா 2 கட்டமா பிரிக்கலாம்.
நுபுவத்துக்கு முன்னால, நுபுவத்துக்கு பின்னால அப்படின்னு சொல்லி. அவங்க நபியாக 23 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையும், நபி இல்லாம 40 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையுமாக நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு வகையில நபி அவங்களோட சீராவை நாங்க பிரிச்சு பார்த்தோம்னா, நபி அவங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்புமுனை, இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலும் பெரியதொரு திருப்புமுனை. அதுதான் நபி அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த அந்த தருணம். நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிற்பாடான வாழ்க்கையும், நபி அவங்க ஹிஜ்ரத் செய்ய முன்னுக்கு மக்காவுல வாழ்ந்த வாழ்க்கையும் என்ற அடிப்படையில ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். இப்ப நாங்க நபி அவங்களோட சீராவை படிக்க முன்னுக்கு நபி அவர்களுடைய சீராவை நாங்க ஏன் படிக்கணும் என்கிற ஒரு கேள்வி வருமே. பொதுவாக நாங்க ஒரு விஷயத்தை எதுவாக செய்யறதா இருந்தாலும், என்னத்தை செய்யறதா இருந்தாலும், எங்களுக்குள்ள வார கேள்வி, இதை நான் ஏன் செய்யணும்ங்கிற ஒரு கேள்வி வரும். அவர் சாமான வாங்க போறேன்னு சொன்னா, இதை நான் ஏன் வாங்கணும் என்கிற மாதிரி இந்த சீராவை நான் ஏன் படிக்கணும்னு கேட்டா, இதுக்கு ஒன்றெண்டு இல்ல நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்ப ஒரு நாட்டினுடைய வரலாறு ஏன் படிக்கணும்னு கேட்டா, அதுக்கு இப்ப ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான எல்லா காரணங்களும் இதுக்குள்ளேயும் வரும். நான் சும்மா உதாரணத்துக்காக அல்லது அறிமுகத்துக்காக சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். இப்ப நாங்க இந்த இஸ்லாத்தை புரியணுமாக இருந்தா, எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எங்களுக்கு கொண்டு அல்லாஹ் கிட்ட இருந்து செய்தியை கொண்டு சேர்த்த அந்த நபியை பத்தி, ரசூலை பத்தி நாங்க அறியாம அவங்க கொண்டு வந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க படிக்கிறது, அவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரியுறதுல நோக்கம் என்னன்னு கேட்டா, நாங்க இந்த மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை தெளிவாக புரியணும். ஏன்னு சொன்னா, குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இறங்குது. அப்போ குர்ஆனை நாங்க விளங்குற நேரம், அது எந்தெந்த கட்டங்கள்ல என்ன காரணங்களுக்காக இறங்கியது, அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை நாங்க விளங்குறதுக்கு நபி அவங்களோட சீராவை படிச்சாதான், இந்த நேரத்துல இப்படியான சம்பவத்துல இந்த வசனம் இறங்கி இருக்குது, இந்த வசனம் இதைத்தான் சொல்லுதுங்கிற விஷயத்த நாங்க தெரியும். அதே மாதிரி இப்ப ஹதீஸ் சொல்லி வரும். இப்ப ஹதீஸை நாங்க படிப்போம் மார்க்கத்துக்கு தேவைன்னு சொல்லி, அடிப்படை மூலாதாரம். அப்ப நாங்க ஹதீஸ் படிக்கிற நேரம், ஹதீஸ் யாரு? நபி அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட சொல் செயல், அவங்கள பத்திய செய்திகள் தான் ஹதீஸ். அப்ப நான் ஹதீஸ படிக்கிறேன்னா நபி அவங்கள படிக்கணும். அப்ப படிக்கிற நேரம் தான் ஹதீஸ் ஒன்று வார நேரம், நபி அவங்களோட இத்தனாவது வயசுல இந்த இடத்துல இப்ப இது நடந்திருக்கு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு காரணம். மார்க்கத்தை தெளிவாக புரியறதுக்கு சீரா எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி எங்களோட நடைமுறை வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த ரசூல்ல அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க யாருக்கு முன்மாதிரின்னு கேட்டா, லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், அல்லாஹ்வ மறுமையினால ஆதரவு வச்சு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு அல்லாஹ்வுடைய நினைவோட வாழக்கூடியவர்களுக்கு தான் அவங்க முன்மாதிரி. அப்படின்னா சுருக்கமா என்ன, ஒரு முஃமினான முஸ்லிமான இஸ்லாத்தை பின்பற்றி வாழ நினைக்கிற ஆக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கல்ல அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரம், இன்னைக்கு நாங்க கூடுதலா ஏன் பிற மனிதர்களை நடைமுறை வாழ்க்கையில ரோல் மாடலாக எங்களுடைய முன்மாதிரிகளாக எடுக்கோம்னா, மெயின் காரணமே அதுல என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கிற அழகிய பண்புகள், அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கு தெரியாது.
தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை வெறும் ஒரு சிலபஸா மட்டும் பார்த்து எங்களோட மார்க்ஸுக்காக மாத்திரம் அதை நாங்க படிச்சுட்டு போயிடுறதால அது எங்களோட நடைமுறை வாழ்க்கையில தேவைப்படுது இல்லை, அல்லது நாங்க அதை பெரிய ஒரு விஷயமாக நாங்க அதை பார்க்கவும் இல்லை. அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல அவர் எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட மனிதராக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ற நேரம் அது எங்களுக்கு பெருசா விளங்கும். ஒரு நல்ல விஷயம் ஒன்று அவர் செய்யற நேரம் பெருசா ஏதோ செஞ்சிட்டாருண்டு அவர் செஞ்ச மத்த பக்கங்கள்லாம் மூடப்பட்டு இவரை நம்ம பெருசா தூக்க பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை நாங்க இப்ப சீராவை படிச்சோம்னா விளங்கும். சின்ன வயசுல இருந்தே அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து எவ்வளவோ ஏற்பாடுகளை செஞ்சு இந்த உலகத்துக்கு தந்த பொக்கிஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று நாங்க இன்னொருத்தட்ட எடுக்கவே இயலா. அல்லாஹு தாலா அவங்கள பத்தி எப்படி சொல்றான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான். இந்த உலகத்துல தேவையான எல்லா விடயங்களுக்குமான வழிகாட்டல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு ஆசிரியர் எப்படி நடக்கணும், கணவன் எப்படி நடக்கணும், ஒரு வாழ்க்கை துணையோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஆட்சியாளர், படை தளபதி, சமூக பொறுப்புல இருக்கிற ஒருத்தர், ஒரு நிர்வாக தலைவர், ஒரு தந்தை, அதே மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர் குடும்பத்தோட எப்படி நடக்கணும், நண்பர்களோட எப்படி நடக்கணும், எங்களுக்கு தேவையான முழு வழிகாட்டலும் அதுல கிடைக்கும். எனவே நாங்க இதை படிச்சாதான் அது எங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை நாங்க படிக்கிற நேரம் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயங்களாக இருக்கிற ஈமான், இந்த இறை நம்பிக்கை, ஏகத்துவம், அல்லாஹை தவிர பிற ஒன்றை வணங்குறதின் மீதான வெறுப்பு, இப்படியான நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இன்னுமே உறுதியாக மாறும். அதே மாதிரி இத நாங்க படிக்கிற நேரம் தான் என்ன செய்வோம், இன்னொருத்தருக்கு இப்ப நாங்க பெற்றோரா மாறுற நேரம் எங்களோட பிள்ளைகளை நபியை போல வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். எங்களோட சமூகத்துல உள்ள நபியை பத்தி தவறான எண்ணம் கொண்டவர்கள்ட்ட நாங்க சரியான எண்ணத்தை விதைக்க இயலும், தெளிவை கொடுக்க இயலும். நான் படித்திருந்தா தான் அது நடக்கும். எனவேதான் இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹினுடைய அன்பு எங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். நபி மீது எங்களுக்கு ஒரு நேசம் உண்டாகும். அவங்க பட்ட கஷ்டங்கள், இந்த இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு ஒரு அனாதையாலையும் மேலும் ஒரு ஏழையால ஏலும் இந்த உலகமே என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் அல்லாஹுக்காக அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற மனப்பக்குவம், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறுக்குள்ள போவோம். நான் நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், இறுதியா முடிக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கட்டத்துல கொண்டு வந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹுவை உறுதிப்படுத்துவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததினுடைய நோக்கம். அதுக்குள்ளுக்கும் நிறைய விஷயங்கள் வரும். அதுல ஒன்றுதான் தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதிராகவோ கூட்டாகவோ யாருமே இருக்க முடியாது, இபாதத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கணும். அதையும் தாண்டி அடிமைத்துவம்ங்கிறது யாருக்கு இருக்கணும், அப்படி சமூக நீதி சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இந்த சமூகத்துல அது பற்றிய என்ன கருக்களை விதைத்தாங்க, இப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெருமதியையும் அவங்க செய்த தியாகங்களையும் அவங்க அந்த சமூகத்துல எடுத்துக்கொண்ட நல்ல விடயங்களையும் நம்ம பிற்பட்ட பகுதியில பார்ப்போம். இப்ப முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமூகத்துக்குள்ள வார நேரம் அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, அத நாங்க ஒரு வார்த்தையில லேசா சொல்லிடுவோம், அறியாமை கால மக்கள் அப்படின்னு சொல்லி நாங்க வரலாறுல அதை படிப்போம்.
ஜாஹிலியா கால மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அறியாமை காலம்டா என்னன்னு கேட்டா, நமக்கு எல்லாருக்குமே அறிவோட எது எதுவெல்லாமே செய்ய முடியுமான விஷயங்களோ அந்த அறிவை வச்சு நம்ம எப்படி நடக்கணும்னு உலகத்திலேயோ மார்க்க ரீதியாகவோ காட்டப்பட்ட வழிகாட்டல்கள் இல்லாம அந்த மக்கள் நடந்து கொண்டிருந்தாங்க. ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த இயலாது. ஒரு நாகரிகமான வாழ்க்கை இல்ல. இப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. அதுக்குள்ள இருந்து நாங்க எடுக்கிற மிக முக்கியமான இடம்தான், நாங்க இந்த உலகத்துல வர முன்னுக்கே அல்லாஹு தாலா எங்க எல்லார்ட்டையும் அவன்தான் இறைவனுங்கிற சாட்சியை எங்கள்ட்ட இருந்து எடுத்து நாங்க அவனை ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்துல படைக்கப்படுறோம். அதை நம்ம மீறித்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை விட்டு பிற மனிதர்களை ரப்பாகவும் இலாகாகவும் எடுத்துக்கொண்டு மக்கள் வாழ தொடங்குறாங்க. அந்த வகையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிபி 571 கிறிஸ்துவுக்கு பின் 571 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பிறக்குறாங்க. அத வரலாற்றுல எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா யானை வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குர்ஆன்ல வர ஒரு சூரா சூரத்துல் ஃபீல். யானைங்கிற பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்குது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் ஒன்று ஆரம்பிக்கும். அதுல யானை வருடம்னு சொன்னா காரணம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்க முன்னுக்கு இருந்தே இப்ப நாங்க எப்படி இப்ப கஅபத்துல்லாவ மக்காவ ஒரு புனித இடமா நாங்க பாக்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்திலையும் அந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. உலகத்துல இருந்து அங்க ஹஜ்ஜிக்காக வருவாங்க. அந்த மக்காவ காரணம் காட்டி அந்த கஅபத்துல்லாவை காரணம் காட்டித்தான் அந்த மக்கள் ஏனைய மக்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை சுரண்டினாங்க. ஏனைய மனிதர்களை அடிமைப்படுத்தினாங்க. தங்களுக்குள்ள அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. எனவே வெளியில இருந்து அதாவது கஅபத்துல்லாவ ஒரு விஷயமா பாக்குற நேரம் சில பேர் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏன் கஅபத்துல்லாக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு இருக்குது, இவ்வளவு பேரும் இதை நோக்கி ஏன் போறாங்க அப்படிங்கிற எண்ணம் உருவாகும், பொறாமைகள் உண்டாகும். இப்ப இந்த நேரத்துலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ரஹாங்கிற ஒருத்தன், இவனுக்கு ஒரு பொறாமை உருவாகுது. அதனால இவன் என்ன செய்யறான், இந்த கஅபத்துல்லாவை அழிக்கணும் என்கிற எண்ணத்துல யானை படை ஒன்றோட இந்த கஅபத்துல்லாவை அழிக்க முற்படுறான். இப்ப இதை அழிக்க முற்படுற நேரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் அந்த கஅபத்துல்லாவுக்கு அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பா இருந்த நேரம். பிறகு அந்த சம்பவம் பெருசு. அதுக்கு பின்னால கஅபத்துல்லா அழிக்க முடியல. அவர்களை அல்லாஹு தாலா குருவிகளை அனுப்பி அந்த கற்களை போட்டு அழித்து விட்டான் அப்படிங்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கோம். இப்படியான இந்த சம்பவம் நடந்த அந்த வருடம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 சொச்சமான அந்த நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்குறாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்தது கஅபத்துல்லாவு மேல அல்லாஹ்வுக்கு இருக்கிற இரக்கம், அல்லாஹ் கிட்ட அதுக்குரிய பெருமானம் என்னங்கிறத அந்த சமூகத்துக்கு விளங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. எல்லாருக்குமே இது தெரிய வருது. அப்ப இந்த யானை சம்பவம்ங்கிறது, இந்த படைய அழிப்பு அந்த சமூகத்திட்ட பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிட்டு, அதனால அந்த சம்பவத்தை அடிப்படையை வச்சுதான் அந்த வருஷத்தை சொல்லுவாங்க. அப்ப இது நடந்து இந்த குறிப்பிட்ட சில நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பிறக்குறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிற நேரம் இந்த சமூகத்துல எப்படியான சமய முறைகள் அனுஷ்டானங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே
அவங்களுடைய மூதாதையர்கள், அந்த சமூகத்துல வாழ்ந்த அரேபியர்கள், அந்த மக்கள் எல்லாம் ஆரம்ப காலங்கள், இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க. இப்ப அந்த சமூகத்துல இருந்தவங்க எல்லாம் ஆரம்பத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி கொடுத்த மாதிரி அவங்களுடைய அந்த வழிகாட்டல்ல தான் அல்லாஹ் மட்டும் வணங்கிக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரம் ஒரு சிலை வழக்கத்தினுடைய ஆரம்ப நிலை உருவாகுது. எப்படின்னா, அந்த சமூகத்துல அம்ருபுனு லுகை என்கின்ற ஒருத்தன் அம்ருபுனு லுகை என்கின்ற ஒருத்தன் ஹுஸாஅ கோத்திரத்துக்கு தலைவரா இருக்கான். இப்ப நபி அவங்களுடைய அந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, கோத்திரங்களாக, குடும்பங்களாக இப்படி பெயரிடப்பட்டு அப்படி இப்படித்தான் இருக்கும். இப்ப ஹுஸாஅங்கிற கோத்திரத்துக்கு அம்ருபுனு லுகை என்கிற ஒருத்தர் தான் தலைவர். இப்ப ஆள் வந்து அந்த சமூகத்துல நல்ல விஷயங்களை தான் சொல்லுவார். ஆரம்பத்துல தான தர்மங்கள் செய்வாரு, சமூகத்துல நல்ல விஷயங்களை பரப்புவாரு. ஒரு கிட்டத்தட்ட இவரை வந்து அந்த சமூகம் இவர் ஒரு இறை நேசர், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லித்தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப நம்பிட்டு இருக்கிற நேரம் எங்க பிரச்சனை ஆகுதுண்டா, அந்த சமூகம் வைத்த நம்பிக்கை ஒரு மனிதரின் மீது. அந்த சமூகம் வைத்த நம்பிக்கை ஒரு மனிதர். ஏன்னா இவர் நல்ல மனுஷன், இவர் சென்னா சரியாத்தான் இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில அவரை பார்த்தாங்க. விஷயத்தை பார்க்கல, மனிதரை பார்த்தாங்க. அதனுடைய விபரீதம் எங்க கொண்டு வந்து விடுதுண்டா, இப்ப இவர் வந்து ஒரு தடவை ஷாம் நாட்டுக்கு போய் அங்க போற நேரம் அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஏரியாக்கள்ல எல்லாம் சிலை வணக்கம் ஏற்கனவே இருக்குது. ஆனா மக்கா, காபத்துல்லா இந்த பகுதிகள்ல சிலை வணக்கம் இருக்க இல்லை. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டுட்டு அவங்க ஒரு கோத்திரத்தை, அதுல இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அதனால வந்த அந்த வழித்தூண்டல் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இங்க மக்கள் இருக்காங்க. இப்ப இருக்கிற நேரம் இங்க சிலை வணக்கம் வரல, அல்லாஹ்வைத்தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து ஒருத்தர் ஷாம் தேசத்துக்கு போற நேரம் அங்க இருக்கிற மக்கள் சிலைகளை வணங்கிட்டு இருக்காங்க. இப்ப இத பார்த்துட்டு இவருக்கு ஒரு வித்தியாசமா படுது. ஏன்டா ஷாம் நாடு வந்து நிறைய நபிமார்கள், வேதங்கள் வந்த இடம். எனவே அங்க இது நடக்குது என்றா நம்ம தான் ஏதோ வித்தியாசத்துல இருக்கோம். அதுதான் சரியான முறையாக இருக்கணும். எனக்கு அது தெரியல, இப்பதான் தெரிய வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை உண்டு, அதுல ஒரு பிரமிப்பு ஒன்று வந்து உடனே அங்க இருந்து ஒரு சிலையை எடுத்துட்டு மக்காவுக்கு வர. அதுல பேரு வந்து ஹுபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த சிலையை எடுத்துட்டு வந்துதான் முதலாவது இங்க கொண்டு வந்து வச்ச உடனே இப்ப இந்த மனிதரும் செய்தது என்ன, விஷயம் என்னன்னு பார்க்கல, அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்படி, மார்க்கம் எப்படிங்கிறத அறியல, மனிதர்களை மாத்திரம் வைத்து தன்னுடைய பார்வைக்கு எது படுகிறதோ, பெரும்பான்மையான சமூகம் எது செய்கிறதோ, தான் நல்லவர் என்று நினைக்கின்றவர்கள் எதனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்துதான் சிலை வணக்கத்தை கொண்டாரு. மக்காவுக்குள்ள சிலை வணக்கம் வந்ததினுடைய அடிப்படையே இதுதான். இப்ப இத பார்த்துட்டு அங்க இருந்து இவர் சிலையை கொண்டாரார். இவரின் மீதான நம்பிக்கை மக்காவாசிகள்ட்ட ஏற்கனவே இருக்குது. இவரு நல்லவரு, இவரு என்ன செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும் என்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை கடைசியில இவர் கஅபாவுக்கு இதை கொண்டு வந்து வச்சு அங்க இருக்கிற மக்காவாசிகள் எல்லாரையும் இத பார்க்க சொல்லி, இத என்னது வணங்க சொல்லி இணை வைப்புக்கு மக்களை உள்ளாக்கிறார். இப்படியான கட்டத்துலதான் எல்லா மக்களும் இவரின் மீதான நம்பிக்கையில இத வணங்க தொடங்குறாங்க. இதுதான் முதலாவது மக்கா உள்ளுக்கு சிலை வணக்கம் ஆரம்பிக்கிற கட்டம். இப்ப வந்து கொண்டு வந்த இவர் கொண்டு வந்த இந்த சிலையில வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செந்நிறமான கலர், அப்படின்னா சிவப்பு கலர்னு சொல்லுவோம்.
அப்படியான ஒரு கலர்ல தான் அப்படியான ஒரு கலர் கொண்ட அந்த கல்லால இது ஒரு மனித உருவுல செதுக்கப்பட்ட ஒரு சிலை. இதுக்கு அந்த நேரம் வலது கை உடைஞ்சிருந்துச்சு. அத அங்க இருந்த குறைஷியர்கள், மக்காவுல வாழ்ந்த அந்த குறைஷியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்கத்தால கை செஞ்சு அதுக்கு பொருத்துறாங்க. இதுதான் முதலாவது நடக்கிற சம்பவம். இதுக்கு பிறகு இங்க நிறைய நிறைய சிலைகள் உருவாக்கப்படுது. இது தவிர்த்து பழைய சிலைகள் சிலது இருந்ததெல்லாம் இவங்களால வணங்கப்படுது. இது பக்கத்துல இருந்த எல்லா அரேபியர்கள்ட்டையும் ஒவ்வொரு கட்டம் கட்டமா பிரிஞ்சு பிரிஞ்சு தங்களுக்குன்னு சொல்லி சிலையை எடுத்து இப்படியே மக்களுக்கு மத்தியில சிலை வணக்கம் போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு கட்டத்துலதான் கடைசியில எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி என்று மதீனாவுல இருந்து போய் மக்கா வெற்றி அடைகிற நேரம் கஅபத்துல்லாக்குள்ள இருந்த சிலைகள், அதை சுத்தி இருந்த இந்த சிலைகள் எல்லாம் அகற்றப்படுது, உடைக்கப்படுது, எரிக்கப்படுது என்கிற விஷயத்த நம்ம வரலாறுகள்ல பார்க்கலாம். இப்படி பின்னால இவங்களுடைய அந்த சிலைகளினுடைய நிலைமை, சிலை வணக்கம் எப்படி அளவுக்கு இருந்துச்சுண்டா, ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னால எப்படி சொல்றாருண்டா, நாங்க ஆரம்பத்துல கற்களைத்தான் வணங்கி வருவோம். ஆனா நாங்க வணங்குற கல்லை விட அழகான ஒரு கல்லை நாங்க கண்டுட்டோம்டா, எங்கட கையில இருக்கிற கல்லை தூக்கி போட்டு புதுசா கண்ட அந்த அழகான கல் எடுத்து வணங்க தொடங்கிடுவோம். எங்களுக்கு வணங்குறதுக்கு கல்லே கிடைக்கல என்ற நிலைமை வந்தாலும் கூட மண்ணை குவியலாக்கிட்டு அதுக்கு மேல ஆட்டின் பாலை கறந்து ஊத்திட்டு நாங்க வலம் வருவோம். இந்த அளவுக்கு ஷைத்தான் அவங்களோட விளையாட தொடங்கிட்டான். இப்படியான கட்டம் அவர்களுடைய வணக்க வழிபாடு இப்படி இருக்குது. இதை தாண்டி சமூக சீர்கேடுங்கிறது இனி இல்லைன்ற அளவுக்கு உச்சத்தை தொட்டு இருந்துச்சு. விபச்சாரமா இருக்கலாம், அநியாயமா இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் சமூகத்துல இருந்துச்சு. நம்ம அந்த சைடுக்கு போக தேவையில்லை. நீங்க இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்குள்ள அதையெல்லாம் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதுக்குரிய உங்களுக்கு எதை படிச்சா நெல்லம் அப்படிங்கிற வழிகாட்டல்களை நாங்க பின்னால தருவோம். இப்ப இந்த சமூக முறைகள்ல அவங்க வணங்கிட்டு இருந்த நேரம், இப்ப நான் ஆரம்பத்திலே கூறினேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்ல தான் நபி அவங்க வருவாங்க. அந்த சமூகம் ஆரம்பத்துல அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. அம்ரு இப்னு லுஹைங்கிற ஒருத்தனால இந்த சமூகத்துக்குள்ள எது கொண்டு வரப்படுது? சிலை கொண்டு வரப்படுது. இப்ப சிலை கொண்டு வந்தப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்க முன்னுக்கு இருந்தே இந்த சமூகத்துல சிலை வணக்கம் உருவாகி இல்லைன்ற இடத்தை அது பிடிச்சிருக்கு. அதனுடைய தாற்பயத்தை தான் நான் சொன்னேன். புதிய கல்லு உன்னை கண்டுட்டு அழகா இருக்கின்றா, இருக்கிற கல்லை தூக்கி போட்டுட்டு இதை வணங்குவாங்க. கல்லே கிடைக்கலண்டா மணலை குமிச்சிட்டு அதுக்கு மேல பாலை கறந்து வலம் வருவாங்க. இந்த அளவான நிலைமையில தான் அந்த சமூகம் இருக்குது. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய தேவை இப்ப எங்களுக்கு, அதற்காக நபி அவங்க ஏன் அனுப்பப்பட்டாங்கங்கிற ஒரு நிலைமையை நாங்க அதுக்குள்ள புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் மாத்திரம் இந்த உலகத்தில் வணங்கப்பட வேண்டும், அதை தவிர்த்து பிற வஸ்துக்கள் வணங்கப்படவே கூடாது என்பது இஸ்லாம். ஆனா அங்க வணங்கப்பட்டு கொண்டிருந்த அல்லாஹ் புறக்கணிக்கப்பட்டு பிற விடயங்கள் வணங்கப்படுவதற்கு அல்லாஹுக்கு கூட்டாக அவை வணக்கத்தில் சேர்க்கப்படுது. இதை இல்லாம ஆக்குறதுக்கு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்துக்குள்ள உருவெடுக்க போறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவங்களுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறைகள்ல ஆரம்பத்துல இருந்த அந்த மொத்தமான விஷயங்களை நாங்க பிரிச்சோம்னா 2 வகையாக நாங்க பார்க்கலாம். ஒன்று அவுஸ்தான் அல்லது இன்னும் ஒன்று அஸ்னாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப இவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சாங்கங்கிறத பார்க்க போறோம். முதலாவது இவங்க இந்த சிலைகளை வணங்கி வழிபாடுகள் செய்து அதுகிட்ட பாதுகாப்பு தேடுவாங்க, அபயம் தேடுவாங்க. தங்களுக்கு கஷ்டமான நேரத்துல அதனுடைய பெயர்களை கூறி பாதுகாவல் தேடுவாங்க. கஷ்டத்தின் போது தங்களுக்கு கஷ்டங்கள் வார நேரம், சிக்கல்கள் வார நேரம் அந்த சிலைகளினுடைய பெயர்கள், நிறைய சிலைகள் அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சிலைகளை எல்லாம் அவற்றினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று.
இப்ப அந்த பேரை சொல்லி அவங்க பாதுகாப்பு தேடுவாங்க. அத இது எல்லாத்தையும் இவங்க என்னத்துக்கு செஞ்சாங்கன்னா, இவங்க அல்லாஹ்வ விட்டுட்டு இதையெல்லாம் செய்யல. இதுதான் எங்களுக்கு முக்கியமான கட்டம். அல்லாஹ்வ மாத்திரம் வணங்கணும்ங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விளக்கமே இங்க எங்களுக்கு கிடைக்க போகுது. அல்லாஹு தாலாவை நம்ம கலிமாவினுடைய அடிப்படையை பார்த்திருந்தோம் நேத்து. மறுத்தல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல். மறுத்தல்ங்கிற நேரம் அல்லாஹ்வை தவிர பிற எல்லாத்தையுமே மறுக்கணும். ஏற்றுக்கொள்ளல்ங்கிற நேரம் அல்லாஹ் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளணும் என்கிறத பார்த்தோம். இங்க அல்லாஹ் வணங்கப்பட்டிருக்கக்குள்ளதான் இது எல்லாமே வருது. இவங்க அல்லாஹ்வை தெரியாத மக்களும் இல்ல, அல்லாஹ் வணங்காத மக்களும் இல்ல, புதிதாக இதை மாத்திரம் வணங்கிக் கொண்டிருந்தவர்களும் அல்ல. அல்லாஹ்வும் கடவுளாக இருக்க அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு புதிதாக இடையில அல்லாஹ்வினுடைய இடத்துல வணக்கத்திற்காக சேர்க்கப்பட்டவைகள் தான் இந்த சிலைகள், இன்னும் சில விடயங்கள். அதை நம்ம அஸ்னாம், அவுசான் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்ப இங்கதான் அந்த அல்லாஹுவையும் வணங்கி கொண்டிருந்த மக்கள் அல்லாஹுவையும் வணங்கிக்கிட்டு தான் இவங்களையும் வணங்குறாங்க, இந்த விஷயங்களையும் வணங்குறாங்க. ஏன்னு கேட்டா இவங்க சொல்றது இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்து தங்களோட தேவைகளாவே நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதான் இதை இவங்க வணங்கினாங்க, இதுகிட்ட வேண்டுதல்கள் செய்தாங்க, நேர்ச்சைகள் செய்தாங்க. இதை நாங்க குர்ஆன்லயும் பார்க்கலாம். ஒமா லியுகர்ரிபூனா ஒமா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல நாங்க ஒரு வசனத்தை பார்க்க முடியும். நாங்க இதெல்லாம் அல்லாஹ்வோட இது எங்களை நெருக்கமாக்கி வைக்கும்ங்கிற காரணத்துக்காகவே தவிர வேறொன்றுக்கும் அவன் வணங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்துல இருந்தவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வை ஏற்றிருந்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். ஆனா அல்லாஹ்வை மட்டும்தான் கடவுளாக ஏற்றிருக்கணுங்கிற தௌஹீதுல தான் நாங்க பிரச்சனை. எனவே இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லுவான், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறது யாரு, இந்த வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, இந்த விஷயங்கள். அதாவது நாங்க தௌஹீத் ருபூபியான்னு சொல்லுவோம். இந்த உலகத்தை படைக்கிறது, பழிபாரிக்கிறது, இரட்சிக்கிறது யாருன்னு கேட்டா அவங்க எல்லாருமே தெளிவா சொல்லுவாங்க, அல்லாஹ் தான். அந்த விஷயத்துல அவங்க எல்லாருமே தெளிவா தான் இருக்காங்க. ஆனா இவைகள் வணக்கம் என்று வரும் பொழுது அல்லாஹுக்கு இதை கூட்டாக்கிடுவாங்க. தௌஹீத் உலூஹியா, வணக்கம் சம்பந்தப்பட்ட கடவுளாக பார்க்கப்பட வேண்டிய விஷயத்துல இவைகளை எல்லாம் பார்த்து இவைகளுக்கெல்லாம் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய வணக்கங்களை செஞ்சாங்க. அதனுடைய விபரீதம் அவங்க சொன்னது காரணம் இது அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும், எங்களை சேர்த்து வைக்கும், நாங்க டிரெக்டா அல்லாஹ் கிட்ட கேட்கலா, டிரெக்டா அல்லாஹ்வை நாங்க நெருங்கலா, எனவே இவைகளை நாங்கள் வசீலாவாக, ஊடகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க சொன்னாங்க. அப்ப முதலாவது இவங்க எந்த வேலைகள் செஞ்சு வராங்க. அதே மாதிரி ஏதாவது இங்க ஆஹ் தேடி பயணங்கள் வருவாங்க, இந்த சிலைகளை தேடி இத என்ன செய்வாங்க, தவாப் செய்வாங்க. அதுக்கு முன்னால பணிஞ்சி சுஜூதுகள் செய்வாங்க, சிரம்பணிவாங்க, இப்படியான வேலைகள் செய்வாங்க. இவற்றையெல்லாம் மாற்றத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. இதை நினைவுல வச்சுக்கணும். அடுத்தது இந்த சிலைகளுக்கு நேர்ச்சைகள் செய்றாங்க. அதுக்கு முன்னால பலிபீடங்கள் அமைத்து அதுல பிராணிகளை அறுத்து பலியிட்டாங்க. இப்படியான வேலைகள் செஞ்சு அந்த இதுல பலியிடுற நேரமும் இந்த சிலைகளுடைய பெயர்களை சொல்லித்தான் அவங்க அறுத்தாங்க. இது சம்பந்தமாகவும் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க அந்த சிலைகளுக்கு செலுத்தின ஒரு வணக்க வழிபாட்டு முறையில ஒன்றுதான் இவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி உணவு, குடிவானம், இதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் அதுக்கு படைப்பாங்க, வச்சுட்டு அதே மாதிரி இவங்களோட வேளாண்மை, கால்நடை இதுல இருந்தும் அதுக்காக சில இதை ஒதுக்குவாங்க. அதே நேரத்துல இவங்களோட சிலைகளுக்கு ஒதுக்குற மாதிரியும் அல்லாஹ்வுக்கும் சிலதை ஒதுக்குவாங்க, அல்லாஹ்வுக்கும் சிலதை ஒதுக்குவாங்க. இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, இவங்க அல்லாஹ் நம்பியிருந்த மக்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு
சில நேரம் என்ன செய்வாங்கன்னா பின்னால அல்லாஹ்வுக்கு ஒதுக்கினதையும் எடுத்து அந்த சிலைகளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு வேலைகள் பார்த்து வந்தாங்க. இது சம்பந்தமாகவும் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லித் தரான். அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து சில கால்நடைகள சில பெயர்கள் வைத்து என்ன செய்வாங்க? நேர்ச்சை செஞ்சியும் வச்சிருப்பாங்க. இப்ப நம்மளும் வந்து சில நேரம் சொல்லுவோம் சமூகத்துல. சில இப்ப எங்கட இஸ்லாத்துல அது இல்ல. இப்ப நாங்க அத லேசா பார்ப்போம். சில நேரம் ரோடுகள்ல பார்ப்போம். சில மாடுகளினுடைய கழுத்துல ஒரு கலர் துணி ஒன்று கட்டியிருப்பாங்க. அல்லது இப்ப கோயில் மாடுகள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்துக்கள பொறுத்தவரையில. ஆ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு. எங்களோட சமூக புழக்கத்திலேயே நம்ம பார்ப்போம். என்ன நேர்ந்து விட்ட மாடு மாதிரி சுத்தி திரியுதே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த சிலைகளுக்கு நேர்ந்து விடப்பட்டவைகள். அதே மாதிரி அந்த சமூகமும் பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாமி என்கிற பேர்ல எல்லாம் அந்த சமூகம் அந்த சிலைகளை வந்து இந்த சிலைகளுக்காக கால்நடைகளை நேர்ந்து விட்டு இருந்திருப்பாங்க. இந்த இதுல பஹீராண்டா என்னண்டா ஆஹ் அந்த சிலைகளுக்காக நேர்ச்சை செய்யப்பட்ட பிராணிகள் அந்த பிராணிகிட்ட இருந்து யாருமே பாலை கறக்க மாட்டாங்க. ஏதாவது அதுக்காக வேண்டியே ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சாயிபா என்று சொல்லி சொல்லி ஒரு பேர்ல நேர்ச்சை செஞ்சு வச்சிருப்பாங்க கால்நடை. அதுல வந்து எந்த சுமையுமே ஏற்க மாட்டாங்க. அப்படி சுமை ஏத்தாத அதுக்கான பேரு தான் சாயிபா. அதே மாதிரி வசீலா அப்படின்டா என்ன அவங்க வச்சிருந்தாங்கண்டா என்ன காரணத்துக்குண்டா தொடர்ந்து 2 பெண் குட்டிகளை ஈன்ற ஒட்டகங்களை தொடர்ச்சியா 2 பெண் குட்டிகளை ஒரு ஒட்டகம் ஈண்டுட்டுண்டா அந்த ஒட்டகத்தை சிலைகளுக்காக நேர்ந்து விட்டுடுவாங்க. இதுக்கு பேருதான் வசீலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே மாதிரி தான் ஹாமி அப்படிங்கிற பேர்லயும் ஒரு வகை இருந்துச்சு. அதுல என்ன செய்வாங்கன்னா 10 பெண் ஒட்டகைகளுடன் உறவு கொண்ட ஆண் ஒட்டகையை சிலைகளுக்காக நேர்ந்துடுவாங்க. இது வந்து ஆண் ஒட்டகம். இது வந்து 10 பெண் ஒட்டகைகளோட உடலுறவுல ஈடுபட்டிருக்கும். இதையும் வந்து நேர்ந்து விட்டுருவாங்க. அதுல எந்த சுமையும் ஏற்ற மாட்டாங்க. இப்படியான இந்த ஆண் ஒட்டகத்துக்கு தான் இந்த பேரை சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க சஹீஹ் புகாரிலையும் பார்க்க முடியும். சரி, இப்படித்தான் நிறைய விஷயங்கள் அந்த சமூகத்திட்ட இருந்துச்சு. இப்படியான ஒரு சிக்கலான நிலைமையில தான் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. இதையும் தாண்டி நிறைய மூட நம்பிக்கைகள் அந்த சமூகத்திட்ட இருந்துச்சு. குறி பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது, இப்படியான நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில கொண்டு இருந்தாங்க. இப்ப நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி ஹிஜ்ரியில கிபி 571 பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது யானை வருடம்ங்கிற அடிப்படையிலையும் சொல்லியிருந்தோம். இப்ப நபி அவங்க வந்து பிறந்த ஆண்டும் எங்களுக்கு ஓகே தெரியும், நாங்க பார்க்கலாம். அதே நேரம் அரபு மாசப்படி அது எந்த மாசத்துல வந்துச்சுன்னு கேட்டா எங்க எல்லாருக்கும் தெளிவாக பரிச்சயமான விஷயம்தான். ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. வருஷம் தெரியும், மாசம் வந்து ரபியுல் அவ்வல். ஓகே. அடுத்தது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நாள்ல பிறந்தாங்கன்னு கேட்டா திங்கட்கிழமை பிறக்காங்க. இதையும் நபி அவங்களே அவங்களுடைய வாயால ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க பிரச்சனைண்டா பிறக்கணக்கு படி நபி அவங்க எத்தனையாவது நாள்ல பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல் பிறந்தாங்க, திங்கட்கிழமை பிறந்தாங்க. ஆனா எந்த நாள்ல இந்த எத்தனையாவது நாள்ல பிறந்தாங்கங்கிறது தான் குழப்பம். சிலர்கள் அத 12 அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. சில பேர் இல்ல 9ல நபி அவங்க பிறந்தாங்கங்கிற கருத்தும் சொல்றாங்க. இதுல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. எங்களுக்கு இதுல வந்து ஆதாரபூர்வமான அல்லது குழப்பம் இல்லாத ஏரியா தான் ரபியுல் அவ்வல் யானை வருடம்
அது வந்து திங்கட்கிழமை பிறந்தாங்கங்கிற செய்தியை மட்டும் நம்ம எடுப்போம். நாள் எத்தனையாவதுங்கிறதுல எங்களுக்கு சிக்கல் இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அர் ரஹீக்குல் மக்தூம் அப்படின்னு சொல்லி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எழுதப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பு அந்த புத்தகம். அது ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்டது. பெரிய போட்டி ஒன்றுல உலக அளவுல நடத்தப்பட்ட பெரிய போட்டியில முதலாவது இடம் பிடித்தது. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தராக தான் அது எழுதப்படுது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதோட பிடிஎஃப் எழுந்தா குரூப்ல தாரேன் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்க படிக்கலாம். தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்ல தேவையான மொழிகள்ல எல்லாம் அது இருக்குது. அப்ப அதுல வந்து அவர் அந்த கிதாபினுடைய நூலினுடைய ஆசிரியர் எந்த கருத்து எடுக்காருண்டா, இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறை 9ல தான் பிறக்காங்க, ரபியுல் அவ்வல் 9ல தான் பிறக்காங்கங்கிற கருத்தை தான் அவர் எடுக்கார். இது தவிர்த்து 12ங்கிற கருத்தும் இருக்குது. எப்படியோ இது எங்களுக்கு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். ஆனா இவர் வந்து ரஹீக்குல் மக்தூம் அவர் அந்த ஆசிரியர் வந்து ஒருத்தருடைய கருத்தை வச்சுதான் இதை சொல்றாரு. அத எப்படி அவர் விளங்கப்படுத்துறாருண்டா, 571 ஏப்ரல் மாசம் அது வரும். இப்ப உங்களுக்கு ஏழுமாக இருந்தா பிறகு நீங்க கிளாஸ் முடிச்சிட்டு அந்த டேட்டை நீங்க சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் மாசம் 571ஆம் ஆண்டு, கிபி 571, ஏப்ரல் 20 அல்லது 22, 20 அல்லது 22 அதிகாலையில பிறந்தாங்கன்னு சொல்லி சொல்றார். இது வந்து 9வது நாளுக்கு ஹிஜ்ரி கணக்குக்கு வரும். ரபியுல் அவ்வல் 9வது நாளுக்கு தான் இது வரும் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். நீங்க தேடி பாத்தீங்கன்னா விளங்கும். 12க்கு போனா அது நாள் மாறும். ஏன்னா எங்களுக்கு திங்கட்கிழமை இருக்கே, திங்கட்கிழமை எத்தனாவது டேட்ல வருதுன்னு ஆனா நான் நினைக்கிறேன் 21 இல்ல 22க்குள்ள வரும். சரி, இப்ப இத மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நேரத்துல பிறக்கிற நேரம். இப்ப எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் யாருங்கிற கேள்வி வரும். நாங்க அது சின்ன வயசுல இருந்து பாடமாக்கி இருக்கோம். அவங்கதான் ஆமீனா என்கிறவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை அப்துல்லா. இப்ப ஆமீனா அப்துல்லா 2 பேருமே ஒரு கட்டத்துல ஒரே இடத்துல ஒன்று சேருவாங்க. அதாவது குடும்ப அவங்களுடைய சந்ததியில பாக்குற நேரம் அவங்களுடைய மூதாதையர்கள் போய் ஒரு இடத்துல ஒன்று சேருவாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள வருவாங்க. சரி, இப்ப வந்து இவங்க வந்து யாரு, அப்துல்லா நபி அவங்களுடைய தந்தை, அந்த சமூகத்துல போற்றப்பட்ட அந்த சமூகத்துக்கு பொறுப்பா இருந்த அப்துல் முத்தலிப் அவங்களுடைய மகன். இதே நேரம் ஆமினா நபி அவங்களுடைய தாயாரும் அந்த சமூகத்தில் இருந்த அவங்களுடைய ஆஹ் கோத்திர தலைவர் அவருடைய ஒரு மகள் தான் இவங்க. அப்ப அந்த நேரத்துல இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அவங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இவங்க தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல நபி அவங்க இருக்கிற நேரமே அப்துல்லா நபி அவங்களுடைய தந்தையார் மரணிச்சிடுறாரு. வியாபார நோக்கமாக பயணம் போற நேரம் இடையில வார டைம் அவங்களுக்கு நோய் வந்து அவங்க வந்து மதீனாவுல மரணிச்சிடுறாங்க. இப்ப அதுக்கு பின்னாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்குறாங்க. இப்ப அப்துல்லா இவருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொல்ற நேரம், நான் வந்து அறுத்து பலியிடப்பட்ட ரபீஹ் இந்த அரபுல சொல்லுவாங்க, இப்படியான 2 பேர்ற புள்ள அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ரபீஹைன் அப்படின்னு சொல்லி. அது யாருண்டா, ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அறுக்க போவாங்க. அந்த நேரம் அது அறுத்துப்படாது, அறுத்து பலியிட மாட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல அவங்க எப்படி கீழ்ப்படுகிறாங்கிறத பாக்குறதுக்கான ஒரு சோதனை. அப்ப அந்த சம்பவத்தாலையும் அவங்களுக்கு ரபீஹ்ன்னு சொல்றேன். அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையாரும் இந்த நிலைமைக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஏனென்றா அப்துல் முத்தலிப் வந்து என்ன செஞ்சிருப்பாருண்டா, ஒரு நேர்ச்சி வந்து செஞ்சிருப்பார். அதாவது நான் வந்து எனக்கு ஆண் பிள்ளைகள் கிடைக்கிற நேரம் இதை நான் பருவ வயசு அடைஞ்சதுக்கு பின்னால அவங்கள அறுத்து பலியிடுவேன். ஆனா அறுத்து பலியிடுறதுக்கான பேர்கள் போடப்படுற நேரம் இவர பேரு தான் வரும் ஆண் பிள்ளைகள்ல. அப்ப கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அவங்களுடைய தந்தை அப்துல்லாவினுடைய பேர் வாரத்தால இப்ப அவங்கள அறுத்து பலியிட வானாம் என்று எல்லாரும் சொல்றதால கடைசியில அவருக்கு பரிகாரமாக நிறைய தடவைகள் சீட்டு கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு கடைசியா 100 ஒட்டகைகளுக்கு பகரமாக இவர் அந்த நேற்று அதாவது அப்துல்லா அவங்கள அறுத்து பலியிடுறத கைவிடுறாரு. அதுக்கு பகரமாக 100 ஒட்டகைகளை அறுத்து பலியிடுறாரு இவருக்கு பகரமாக. அதன் பிறகுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த அவங்க வந்து பிறந்த அந்த செய்தி கிடைச்சதோட அந்த சமூகத்துல முக்கியமான ஒருத்தராகவும் எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர் தான் அப்துல் முத்தலிப். பேரன் கிடைச்சிட்டானுங்கிற செய்தி கிடைச்சதோட, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ப தந்தை இல்லை, அவங்க வந்து மரணிச்சிட்டாங்க. இப்ப பாட்டனாரு தான் இப்ப அவங்களுக்கு பொறுப்பா அவங்கள எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்ப உடனே அவங்களுக்கு இந்த செய்தி தெரிய வருது, இப்படித்தான் ஆமினா பிள்ளையை பெற்றுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த செய்தி வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போறாங்க அப்துல் முத்தலிப். போய் தன்னை பேரரை தூக்கிட்டு போய் கஅபாவுக்கு கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை ஏத்திருந்தாங்கன்றத நம்ம பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இவருக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்துல் முத்தலிப் தான் முஹம்மதுங்கிற பேரை சூட்டுறாரு. முஹம்மதுங்கிற பேரை அவர் சூட்டுறாரு. என்னண்டா அரபியர் அந்த காலத்துல வந்து இந்த பேர் யாருக்குமே இருக்கல. ஒரு வித்தியாசமான ஒரு பேராக அந்த சமூகத்துக்கு அது இருக்கு. அந்த சமூகத்துல அந்த பேர் இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பேர் சூட்டப்படுது. அதே மாதிரி அரபியர்களோட வழக்கப்படி அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7வது நாள்ல ஹத்னா செய்யப்படுது. நம்மளோட பாஷையில சொல்றேன்னா சுன்னத் வைக்கிறது. இந்த ஏற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்யப்படுது. அதன் பிறகு இப்ப ஆமினா வந்து அவங்க ஒரு வாரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபூலஹபுடைய அடிமை பெண், நம்ம வந்து அவங்களோட பேரை பார்ப்போம், சுவைபா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை வரலாறுல பார்க்கலாம். இப்ப அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய தாய்க்கு பின்னால ஒரு கிழமை ஆமினா அவங்க பால் கொடுத்து வளர்த்ததுக்கு பின்னால முதலாவது பால் கொடுக்காங்க இந்த சுவைபாங்கிற பெண்மணி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் கொடுக்காங்க. ஏன்னா அந்த நேரம் அவைக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, மஸ்ரூஹ்ங்கிற பேர்ல ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருந்துச்சு. அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவ பால் கொடுக்கா. அதே மாதிரி அந்த பெண்ணுகிட்ட தான் நபி அவங்களுக்கு முன்னால நபி அவங்களுடைய சாச்சா இங்க சொல்லுவோம் வாப்பாவுடைய சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அதுக்கு பின்னால நபி அவங்களுக்கு பின்னால அபு சலமா இப்னு அப்துல் அசத்ங்கிற ஒருத்தரும், மொத்தமா 3 பேரு. இவங்க 3 பேரும் அந்த பெண்ணுகிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க என்கிற செய்தியை நம்ம வரலாறுல பார்க்கணும். அதன் பிறகுதான் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹலீமா சஅதியா என்கின்ற செவிலித்தாய் அவங்கள்ட்ட நபி அவங்க ஒப்படைக்கப்படுறாங்க. இது வந்து அரபியல் தெரிந்த ஒரு பொதுவான ஒரு முறை. நகர்ப்புற அரபியல் வந்து என்ன செய்வாங்கன்னா, கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுத்து பால் ஊற்றுறதுக்காண்டி கொடுப்பாங்க. இந்த சமூகத்துல உள்ள நோய்கள் பிள்ளைகளுக்கு வராமரிக்கையும், அந்த அந்த ஏரியாக்கள்ல வளர்ந்தாங்கன்னா நெல் அரிப்பாங்க, உடல் ரீதியா உள ரீதியா நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதே மாதிரி நல்ல அரபு மொழியில நல்ல பாண்டித்தியம் பெறுவாங்க. இந்த நிறைய காரணங்களை அடிப்படையாக வச்சு அங்க அவங்கள்ட்ட கொடுக்காங்க. இப்ப கடைசியா நிறைய பேரை தேடி ஆஹ் ஹலீமா சஅதியா அவங்க கிடைக்கிறாங்க. ஹலீமா சஅதியா அவங்களும் நிறைய குழந்தைகளை தேடி கடைசியா அவங்களுக்கு கிடைக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துட்டு போறாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த கட்டத்துல சரியா கஷ்டப்பட்டவங்க, உடல் ரீதியா பொருளாதார ரீதியா எல்லாத்துலயுமே கஷ்டப்பட்டவங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையில நபி அவங்களை எடுத்ததுக்கு பின்னால நிறைய பரக்கத்துகள் செய்யப்படுது. அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரியாக மாறுது.
இது பெரியதொரு சம்பவம். அவங்க அந்த சம்பவங்களை நம்ம பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் வாசிச்சு கொள்ளுங்க. இப்படியாக இருக்கிற நேரம் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹலீமா அவங்கள்ட்ட வளர்ந்துட்டு வராங்க. வளர்ந்துட்டு வார நேரம்தான் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப ஹலீமா சாதி அவங்கள்ட்ட வளர்ந்துட்டு வார நேரம் நபி அவங்க சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களோட கூட்டாளிமாரோட விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மயக்கம் அடைய செஞ்சு அவங்களுடைய நெஞ்ச திறந்து இதயத்தை வெளியே எடுத்து அதுல இருந்த ஒரு துண்டை அகற்றிட்டு அவங்க சொல்றாங்க, இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அவங்களுடைய அந்த இதை வந்து இதயத்தை தங்க தட்டுல வைத்து ஜம்சம் தண்ணீரால அதை கழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த உடம்புக்குள்ள அதை இதயத்தை வச்சு மூடிடுறாங்க. இத பார்த்த சிறுவர்களுக்கெல்லாம் பயம். ஒருத்தர் வந்து இப்படி இப்படி எல்லாம் நடக்குது, கூட விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன ஆளை இப்படி செஞ்சா எப்படி இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே ஓடி போய் ஹலிமா அவங்கள்ட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவங்களோட அந்த டைமுக்கு முகமது கொலை செய்யப்பட்டுட்டாரு. விளையாடிட்டு இருந்த ஒரே வயசான ஆட்கள், முகமது கொலை செய்யப்பட்டுட்டாரு, யாரோ வந்து இப்படி நடந்துட்டுங்கிற செய்தியை சொன்னதோட எல்லாருக்கும் சரியான பயம் வருது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவுமே தாயாரிடம் ஒப்படைக்கப்படுறாங்க. ஹலிமா சாதியா கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாயாரின் பராமரிப்புல இருக்காங்க. 6 வயசு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாருக்கிட்டே இருந்து தாயாரோட சேர்ந்து ஒரு தடவை பயணம் ஒன்று போறாங்க. இப்ப ஆமினா என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுல கணவர் மரணிச்சு அடக்கப்பட்டிருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை அப்துல்லா. அப்ப போயிட்டு அவங்களோட கபரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி குழந்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்கள்ட்ட இருந்த ஹாதிமா, அதாவது ஊழிய பெண், பணிவிடைக்காண்டி பெண் ஒன்று இருந்தாங்க, உம்மு ஐமனுங்கிறவங்க, அவங்களையும் எடுத்துட்டு இவங்க தூரத்துக்கு போறாங்க. அப்துல் முத்தலிப் அவங்களும் போய் எல்லாருமே அங்க போய் என்ன செய்யறாங்கண்டா, கிட்டத்தட்ட மக்காவுல இருந்து மதீனாக்கு 500 கிலோமீட்டர் வரும். அந்த தூரத்துக்கு வந்துட்டு ஒரு மாசமா அங்கேயே தங்கிடுறாங்க. தங்கிட்டு திரும்பவும் மக்காவுக்கு வாரத்துக்காக வேண்டி பயணமாகுறாங்க. ஆனா ஆமீனா அவங்களுக்கு இடையில நோய் வருது. அதனால மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில அபுவா என்கிற இடத்துல, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில அபுவா என்கிற இடத்துல மரணம் அடைஞ்சிடுறாங்க. வயிற்றுல இருக்கக்குள்ள தந்தை இழந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வருஷக்கணக்குல தாயை பிரிஞ்சு இன்னொருத்தட்ட வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 6 வயசுல திரும்பவும் தாயையும் இழந்துடுறாங்க. இப்படியான துயரமான சம்பவத்தோட நபி அவங்களுடைய இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்குது. வாழ்க்கை என்னன்னு தெரிய முன்னுக்கே தாயை இழந்துடுறாங்க, அதுக்கு முன்னால தந்தை இழந்துடுறாங்க. இப்படியான ஒரு நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து அதுக்கு பின்னால தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுப்பாக்கப்படுறாங்க. இப்ப அப்துல் முத்தலிப் வந்து நபி அவங்கள பொறுப்படுத்தி அவர் வளர்க்க தொடங்க போறாரு. எனவே நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ வந்து நபி அவங்களுடைய பாட்டனார் நபி அவங்களை எப்படி வளர்த்தாங்க என்கிற விஷயத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் கொண்டு போவோம். இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்வோம். ஓகே, கலந்து கொண்டவங்க சட்ல வந்து நீங்க இன்னைக்கு
உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா எப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் இதுல தாங்க. நல்லம்னா நல்லம், அல்லது எது மாற்றங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்க இதுல தெரியப்படுத்துங்க, தெரியத்தாங்க. நீங்க இதுக்கு முன்னுக்கு தெரியாத ஏதும் விஷயம் இருந்தா நீங்க அப்படி தெரிஞ்சிருந்தீங்கன்னா நான் புதுசா எதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. அல்லது நீங்க தவறாக அல்லது இவ்வளவு காலம் வித்தியாசமா புரிஞ்சிருந்த விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு புதுசு மாதிரி எதுவும் விஷயங்கள் பட்டிருந்தா, மாற்றமாக நீங்க கேள்விப்பட்டிருந்தா அதுகளையும் சொல்லுங்க. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நீங்க தார ஃபீட்பேக்ல தான் எங்களுக்கு அடுத்த கட்டம் எப்படி அதுகளை கொண்டு போகலாம், நல்லா செய்யலாம்ங்கிற ஐடியாக்கள் வரும். அதனால தான் கேட்குறேன். சரி, நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை சொல்லி இருந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நம்ம இன்ஷா அல்லாஹ் இதோட இதை முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து கிளாஸ் இதே டைமுக்கு நடக்காது. உங்களுக்கு டைமை பத்தி அப்டேட், கிளாஸை பத்தி எல்லா விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல தெளிவுபடுத்துவாங்க.